எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் வித் செல்வி. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே தான். என்னோடய பர்த்டே மட்டும் இல்லை, என்னோடய சேனலுக்கும் இது பர்த்டே தான். 1 இயர் ட்ராவல். எல்லோரும் நினைக்கிற மாதிரி எங்கேயோலாம் போகலை. ஆரம்பித்த இடத்துலேருந்து கொஞ்சம் அப்படி நகர்ந்துருக்கான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மணி மைண்டடாக ஆரம்பித்த சேனல் கிடையாது. இது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஆரம்பித்த சேனல் தான் அது. அதனால் நான் வந்து வியூஸ் வருது வரல, சப்ஸ்கிரைபர்ஸு இருக்காங்க இல்லை, அதை பற்றியெல்லாம் நான் பெருசாக வந்து அது கவலைப்பட்டுக்கலை. இடையில சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒரு 5-6 மாதம் என்னால் வீடியோவும் போட முடியாமல் போச்சு. பட் இப்போது நாங்கள் ஆஸ்திரேலியா போகும்போது நான் நிறைய நினச்சி தான் போனேன். நான் நிறைய ட்ராவல் பற்றினது, வெளியில் போகிறோம், நிறைய நியூ டைப் ஆஃப் ஃபுட்டு இதெல்லாம் போடணும் அப்படின்னு நினச்சி தான் நான் நினச்சேன். அதெல்லாம் முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால இப்போ கொஞ்சம் தள்ளி போயிடுது. இப்போ திரும்ப மறுபடியும் ஃப்ரம் த பிகினிங் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். இப்போது வந்து புதுசாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லிட்டு டெய்லியும் ஒரு ஷார்ட்ஸ் அந்த மாதிரி போட்டுட்ருக்கேன் நான். ஆக்சுவலாக நீங்கள்லாம் வந்து ஷார்ட்ஸ் அதிகமாக விரும்புகிறீங்க, லாங் வீடியோ வந்து அவ்வளோக்கா வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஐ திங்க் டைம் இருக்கிறதில்ல அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனாலும் என்ன சொல்கிற வரேன்னா, இப்போ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியே வந்து நான் ஒரு 1 மினிட்ல நான் போடுறேன் ஷார்ட்ஸு. அதில் வந்து ஜஸ்ட்டு என்ன ஆட் பண்ணுறேன்றது மட்டும்தான், என்ன பண்ணுறோன்றது மட்டும்தான் நான் காமிக்க முடியும். அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து என்னால் அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே சொல்லவே முடியறதில்ல. குறைஞ்சபட்சம் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் அது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இதுன்ற முக்கால்வாசி என்னோடய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து நான் சொல்லியிருப்பேன். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமா. நான் எல்லாத்தையும் சொன்னேன்லாம் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமா சொல்லியிருப்பேன். இடையில வேறு சில யூஸ்ஃபுல் டிப்ஸும் சொல்லியிருப்பேன் நான். அதனால என்ன நினைக்கிறேன்னா, முதல்லலாம் டெய்லியும் நான் லாங் வீடியோ போட்டுட்ருந்தேன். இப்போ இனிமேல் என்ன பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன்னா, வாரத்துக்கு 2 நாள் லாங் வீடியோ போட்டுட்டு ஷார்ட்ஸ் வந்து நான் டெய்லியும் சமைக்கிறதோ, இன்றைக்கி என்ன சமையல், அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து டெய்லியும் ஒரு குட்டி ஷார்ட்ஸ் ஒன்று போடலான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன் நான். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு தெரியல. பின்னாடி வேணால் அதை எல்லாத்தையும் திரும்ப மறுபடியும் ஒரு 10 சேர்த்து ஒரு லாங் வீடியோவாகவும் எடுத்து வச்சா அதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகுன்றது நினைக்கிறேன் நான். அவ்வளோதாங்க, பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறதுக்கும் இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிறதுக்கும் எல்லாத்துக்குமா சேர்ந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க என்ன அப்படி லேக்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்லை. இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து பெரிய அளவு தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ பேர் இருந்தாலும் நான் அதை வந்து பெருசாக நினைக்கிறேன் நான். அதில் வந்து குறையே நான் நினைக்கவே இல்லை நான். இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எனக்கு கீப் சப்போர்ட்டிங் மீ. இப்போ இல்லை அப்படின்னாலும் என் பொண்ணுங்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே சில டைம் நேரம் இருக்கிறதில்ல, பார்க்க முடியறதில்ல அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ இல்லை அப்படின்னாலும் பின்னாடியாவது உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு தோன்ற நாளில் வந்து நிறைய நான் வந்து டிப்ஸோடு சேர்த்து உங்களுக்கு ரெசிபி மற்ற இன்னும் சில குறிப்புகள் இதெல்லாம் நான் சொல்லுவேன் நான். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. Thank you.